பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புத்தகம் 122 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனையோ இடங்களுக்கு போனார், எத்தனையோ வனாந்தரங்களிலே கடந்து போனார், எத்தனையோ தேசங்களுக்கு கடந்து போனார். ஆனால் தாவீதினுடைய உள்ளத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அவருக்கு ஒரு பெரிய ஆனந்தம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்தில் யார் இருக்கிறார் அப்படின்னா மனுஷன் அல்ல, தாவீதை துரத்தி கொண்டு வந்த சவுல் அல்ல, தாவீதை அழிக்க நினைத்த புறஜாதியார் அல்ல, தாவீதை கொண்டு போட நினைத்த மனிதர்கள் அல்ல. கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார், நம்முடைய பலவீனத்திலே கர்த்தர் உதவி செய்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவருடைய வசனம் அங்கு கிடைக்கிறது, ஆண்டவருடைய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகள் அங்கு கிடைக்கிறது. ஆகவேதான் தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது. அவன் தான் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க சந்தோஷமா போறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறீங்க? நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியா போங்க, சந்தோஷமா போங்க. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிற இடம், உங்கள் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு இடம், தேவனை எழுந்தருளிக்கிற ஒரு இடம், உங்களை வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்துக்கு சந்தோஷமா போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆலயத்தை குறித்து மேன்மையா என்னங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நாங்கள் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீது சொன்னது போல நாங்களும் கர்த்தருடைய ஆலயத்தை நாங்கள் மகிழ்ச்சியாய் தேட தேவனீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆலயத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாய் வைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.